Hi students, welcome to Kingmaker IAS Academy Daily Newspaper Analysis. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வந்து ட்ரம்ப்போட டேரிஃப் நியூஸ் தான் வந்து வந்திருக்குது. ஸோ பிரிக்ஸ் சமிட் வந்து கம்ப்ளீட் பண்ணனால இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து என்னென்ன டேரிஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி வந்து நம்ம பார்க்குறப்ப அவர் வந்து காப்பர் ப்ராடக்ட்ஸ்க்கு 50%, இந்தியாவோட ட்ரக்ஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மெடிசன்ஸ் மேலே வந்து 200%ன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற இன்ட்ரீம் ட்ரேட் டீல் அந்த நெகோசியேஷன்ஸில் வந்து சொல்கிறது ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு நான் 1 year டைம் தரேன், நீங்கள் வந்து அதில் ஓகே நம்மளுக்கு வந்து டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 200%ங்கிறத நான் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே வந்து காப்பர், ஸ்டீல், அலுமினியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 50% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளோட பேஸ்கெட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்டில் பார்க்கும்போது காப்பர் வந்து யூஎஸோட பெரிய மேஜர் எக்ஸ்போர்ட்டாக நம்ம வந்து காப்பர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட காப்பர் எக்ஸ்போர்ட்ஸில் 17% ஆஃப் த காப்பர் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஎஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்று ட்ரக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 40% ஆஃப் ட்ரக் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பெனிஃபிஷரி வந்து யூஎஸோட இதுதான் சிட்டிசன்ஸ் தான். ஸோ அப்போ அதனால் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து 200% வந்து டேரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் இந்த நியூஸ் வந்து அவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசெண்டாக நடந்த பிரிக்ஸ் மீட்டிங் பற்றி அவர் வந்து ஒரு ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது ட்வீட்டில் போட்டிருந்தாரு. இந்த பிரிக்ஸ் பிளாக் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. மேஜர் கரன்சி யூஎஸோட டாலரை இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்படி ஏதாவது ஒரு கண்ட்ரி பண்ணுதுன்னா நான் பிரிக்ஸ் நேஷன்ஸ் மேலே நான் அடிஷ்னல் 10% டேரிஃப் அப்படிங்கிறது போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அது வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீசெண்டாக கொடுத்த அந்த இன்டர்வியூவில் இந்த டேரிஃப் பற்றி வந்து பேசியிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியாவில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் இன்க்ளூடிங் புல்வாமா, 2022 கோரக்நாத் அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைசேஷன் மாடலில் தான் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சில ஏஜென்சிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா லோக்கலைஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது, ட்ரைனிங், அதே மாதிரி ஃபண்டிங்கு, அதே மாதிரி பேமெண்ட்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லெவலில் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப சில ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ அல்கைதா அப்படின்னு இருக்குன்னா அல்கைதா இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லிட்டு அவங்க ஒரு ரீஜனல் லெவலில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இது வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கு, சப்போர்ட்டிங்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஃபினான்சியல் ஹப்பு, அதே மாதிரி வந்து நிறைய கிரிமினல் சோர்சஸ் ஃபார் ஃபண்டிங், இதெல்லாம் வந்து லோக்கல் லெவலில் கிடைக்கிது. ஈவன் காமர்ஸ் வெப்சைட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறதா வந்து FATF வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. இது இன்டர்னல் செக்யூரிட்டி ஆர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் கூட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா FATF வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கான இஷ்யூஸில் நம்ம கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ரெகுலராக நியூஸில் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் பேஜில் வந்து பிரிக்ஸ் சமிட் முடிஞ்ச பிறகு இந்தியா பிரேசிலுக்கான ஒரு பைலேட்ரல் மீட்டிங் வந்து ரீசெண்டாக வந்து நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரேசில் கண்ட்ரியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக நம்ம வந்து எலிவேட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட. PTN சொல்லுவோம். எப்படி வந்து FTN சொல்கிறோமோ அந்த மாதிரி PTN சொல்லுவோம். அந்த PTA அக்ரிமெண்ட் வந்து எந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெர்கூசர் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கண்ட்ரிஸ் கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ் வந்து என்னெல்லாம் பைலேட்டரில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர், IP, டெரரிசம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பிரேசில் கூட சைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த வருஷத்தில் நடக்க போகிற ஆனுவல் கிளைமேட் ஃபினான்ஸ் மீட்டிங், அதாவது கிளைமேட் மீட்டிங்கில் வந்து COP30 அதோட அஜெண்டா என்ன, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து எங்கே ஃபெயிலியர் ஆகுறாங்க அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் UPAயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரேசில் வந்து டெக்னாலஜி அடாப்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து இந்தியா பிரேசிலுக்கான ஒரு பைலேட்டரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து நம்ம ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 2ல் நீங்கள் வந்து இந்தியா லாட்டின் அமெரிக்கா ரிலேஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எடிட்டோரில் வந்து இன்னைக்கு நம்ம வந்தது நேற்று நமக்கு வந்து நியூஸில் வந்து பார்த்தோம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட் வந்து 1 year பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பவர்டு கமிட்டி கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த கன்சர்வேஷன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த HPC கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பீசியஸ் இன்க்ளூடிங் அந்த துகாங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லயன் டெயில் மக்காக், இந்த மாதிரி ஸ்பீசிஸ்க்கெல்லாம் ஸ்டாச்சுட்ரி ஆக்ட் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த ஆக்ட் படி நம்ம வந்து ரீவேம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம பண்ண பிறகு தான் அந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு வந்து
நாங்கள் எல்லா ப்ரொசீஜர் நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி வந்து ஹெச்பிசி கமிட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று வந்து நியூஸை இன்னைக்கு நம்ம எடிட்டோரில் கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்காக இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவுதீஸ் வந்து ரீசெண்டாக ரெட் சீல வந்து சில ஷிப் வெசல்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைப்ரரியன் கண்டெய்னர் வெசல் மேலே இப்போ ரீசெண்டாக வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹவுதீஸோட எகைன் இந்த ரெகுலர் அட்டாக் ஆச்சுன்னா நம்ம அந்த வழியே வரக்கூடிய இந்த ஆயில் பேசேஜ் இந்த ரூட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்டனாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன். அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், அதுவே பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடியது, அது இஷ்யூ இருக்குது. தென் சுயஸ் கேனல் வழியாக போகக்கூடிய இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் சீல ஒரு 1 இயர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரேட்ஸ் மாதிரி ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏமல் இருக்கக்கூடிய இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெரைடைம் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக இருக்கிற மாதிரி யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வச்சு ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணாங்க 2024. ஒரு 14 கண்ட்ரிஸ் வச்சு இது பண்ணாங்க. இந்த மெரைடைம் செக்யூரிட்டி நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து எக்கனாமி பேஜில் வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து இப்போ யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா ஆசியான் நேஷன்ஸ், பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரேட் டெஃபிஷிட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு 6 கண்ட்ரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளேம் பண்ணுறாரு. நீங்கள்லாம் வந்து சைனாவோட மாடலை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அந்த சைனாவோட மாதிரி வந்து நீங்கள் டேரிஃப் அப்படிங்கிறது தான் இப்படி இது பண்ணுறது மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டீடாலரைசேஷன், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லிட்டு யூஎஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரீசெண்டாக. எந்த கண்ட்ரீஸ்லேருந்து எந்த இம்போர்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்குள்ளே போகுதோ அது வந்து கார்பன் எமிட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், தட் இஸ் கார்பன் எமிஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்டு, அதுக்கு வந்து டேரிஃப் போடுவோங்கிறது தான் அந்த சிபிஐ மெக்கானிசம். இதை யூகேவும் ரீசெண்டாக இந்தியாவும் யூகேவும் சைன் பண்ண ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த சிபிஐ மெக்கானிசம் நாங்களும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க 2027 மேலே. அப்போ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ யூரோப்பியன் யூனியன் பண்ண இந்த இதை வந்து நாங்கள் வந்து இது பண்ண ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ யூஎன்எஃப்சிசியில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெவலப்டு நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்ஸை எதுவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அந்த கிளைமேட் மீட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அஜெண்டாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் யூனிலேட்டராக இது போட்டதை வந்து நாங்கள் வந்து கண்டெம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பிளைன்டு பேஜில் வந்து யூஎன்எஃப்சிசி பற்றி வந்து வந்திருக்குது. யூஎன் ஃப்ரேம்வொர்க் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதோட ரிஃபார்ம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எழுதிக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம கிளைமேட் ஃபினான்ஸ் மீட்டிங்கில் வந்து ஒரு ஏதாவது கமிட்மெண்ட் வைக்கிறோம்னா அந்த கமிட்மெண்ட்டை மானிட்டரிங் பண்ணுறதுக்கான மெக்கானிசமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃப்ரம் கியோட்டோ ப்ரோட்டோகால்லேருந்து அவங்க பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை அவங்க பண்ணுறதே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்திருக்குது. இன்னொன்று யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்த பிறகு பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய COP30 என்ன அஜெண்டா இருக்க போது, என்னெல்லாம் பண்ணால் நம்மளால வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவுமே நவம்பர் மந்த் நடக்கக்கூடிய ஒரு ஆனுவல் ஃபினான்சியல் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா பான் அப்படிங்கிற சிட்டியில் வந்து ஒரு கிளைமேட் மீட்டிங் நடக்கும், ஒரு ரிவ்யூ மீட்டிங். அந்த மீட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர்மே பண்ணுறது, ஆர்கனைசேஷனோட கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த சிஓபி வந்து ஒன்று அசர்பைஜான் நடந்தது, இன்னொன்று துபாயில் நடந்தது. இந்த 2 கான்ஃபரன்ஸுமே இந்த 2 கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து கிளைமேட் மீட்டிங் வச்சு நீங்கள் ரெனியூவல் பற்றியில் எப்படி நீங்கள் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஹோஸ்டிங் கண்ட்ரி பிரேசில் அவங்க எப்படி குளோபல் சவுத் கண்ட்ரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வந்து இந்த COP30 மீட்டிங்கை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறாங்க. இன்னொன்று பாரிஸ் மீட்டிங்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸில் அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த $1.3 trillion அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தேவைப்படுது. அதை எப்படி வந்து இவங்க வந்து நம்ம அந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து மோர் தென் 10 கண்ட்ரிஸ் இருக்கிறனால அவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் சவுத் மூலமாக வந்து ஒரு அளவுக்கு வந்து கிளைமேட் நெகோசியேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். இப்படி தான் வந்து இந்த மல்டிலேட்டரல் பாடி தட் இஸ் கிளைமேட் வச்சிருக்கக்கூடிய யூஎன்எஃப்சிசியை ரிஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே
ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 ஐஆருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இன்னொன்று எக்ஸ்பிளைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிளேசியர்ஸ் வந்து மெல்டிங் ஆகிறனால உங்களுக்கு வந்து வால்கானிக் எரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வெஸ்ட் அண்டார்டிகாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 வால்கனோஸ் வந்து திக் ஐஸ் மேலே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எரப்ஷன்ஸ் நடந்திருக்குது. இது வந்து குளோபல் டெம்பரேச்சர்னாலையும் குளோபல் வார்மிங்னாலையும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, நார்த் அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆர்டிக், அண்டார்டிக் ரீஜன்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய சில ஐலாண்ட்ஸ்ல இருக்குதுங்கிறாங்க. ஸோ இதை எடுத்து பார்க்குறப்ப ஐஸ் ஏஜ் நம்ம சொல்கிறோம், அந்த கிளேசியேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஐஸ் மெல்ட் ஆகிறப்பெல்லாம் வால்கானிக் எரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது. அப்போ வால்கானிக் எரப்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அதில் வந்து ஆஷும் டஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து அதை வந்து பிளாக் பண்ணும். அதனால வந்து அட்மாஸ்பியர் வந்து கூலிங் அப்படிங்கிறது நடக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து யூபிஎஸ்சியில், ப்ரிலிம்ஸில், பிஒய்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவாக கேட்ட கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் வால்கானிக் எரப்ஷன்ஸில் வரக்கூடிய என்னென்ன கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம், CO2 சொல்கிறோம், சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்கிறோம், இந்த மாதிரி எதெல்லாம் வரும், ஏரோசல்ஸ் இருந்தால் என்ன ஆகும், அதை மாதிரி ஒரு காமன் ஒரு பேசிக் சயின்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர் மெல்டிங், அது மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங்காகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைனில் ரீசண்டாக வந்து ஒரு ஷிப் கண்டெய்னர் வெசல் வந்து கேரளாவோட வெஸ்ட் கோஸ்ட்டில் ஆலப்புழா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்க் ஆச்சு. அதனால் என்விரான்மெண்டல் டேமேஜ் நடந்தது. சீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கே பண்ண முடியாத மாதிரி போச்சு. அப்போ இப்போ அந்த கம்பெனி வந்து எந்த கம்பெனினா லைப்ரரியனோட கம்பெனி. அந்த கண்டெய்னர் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா MSC அக்கிடேட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இப்போ வந்து ட்ரிவாண்ட்ரமில் விளிஞ்சம் போர்ட்டில் வந்து வந்திருக்குது. இப்போ அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டுக்கிட்ட வந்து ஒரு ஷூட் வந்து இது பண்ணி கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த ஷிப்பை வந்து விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதை வந்து எப்படி வந்து இது வந்து லா வந்து இந்தியாவில் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிராலிட்டி ஜுரிடிக்ஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் மெரைடைம் கிளைம் ஆக்ட்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்போட டேமேஜ், ஓனர்ஷிப்க்கு வந்து என்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி டிஸ்பியூட் மெக்கானிசமு, லாஸ் ஆஃப் லைஃப், என்விரான்மெண்டல் டேமேஜ், இது எல்லாமே இந்தியாவோட மெரைடைம்ல இந்த ஒரு ஆக்ட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017க்கு முன்னாடி இது கொலோனியல் ஆக்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மிராலிட்டி கோர்ட் ஆக்ட் 1861, கொலோனியல் கோர்ட் ஆஃப் அட்மிராலிட்டி ஆக்ட் 1890. இப்போ ப்ரீவியஸாக இருந்த இந்த 2 லாவும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே ஓல்டஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் ஜுரிடிக்ஷன் கொடுத்துருக்குது இந்த மாதிரி வந்து மெரைடைம் டிஸ்பியூட், அதாவது இந்த வெசல் டிஸ்பியூட்டுக்கு. ஆனால் இப்போ இந்த ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு த்ரூ அவுட் எங்கெல்லாம் மேஜர் போர்ட் இந்தியாவுக்கு இருக்குதோ அந்த எல்லா போர்ட்டிலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜுரிடிக்ஷன் வந்து அப்ளை ஆகுங்கிறது அந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்குது. ஸோ அப்போ அந்த ஆக்ட் எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அந்த ஜுரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் கேரளா கவர்மெண்ட் கிளைம் பண்ணுறது செக்ஷன் 4ல் என்விரான்மெண்டல் டேமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து பே பண்ணணும், அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஷிப் ஓனர்ஸ் தான் ஆயில் பொல்யூஷன் டேமேஜுக்கு வந்து அவங்க வந்து காம்பன்சேட் பண்ணணும். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆக்டும் இதை தான் வந்து சொல்லுது. இதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கொடுக்கலன்னா அது எங்கே போகும்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் மாதிரி வந்திருக்கக்கூடிய ட்ரிபியூனல்ஸ் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய ஒரு 9,000 crore வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த வெரிஃபிகேஷன், அது டேமேஜ் கண்ட்ரோல், அதில் ரெமிடியேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபிஷர்மேனுக்கு என்ன மாதிரி காம்பன்சேஷன், இதெல்லாம் வச்சு தான் அது வந்து 9,500 crore வந்து கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ரீசெண்டாக வந்து ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸோட கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு நம்ம நிறைய ரிஃபார்ம் பண்ணணும். அந்த 3 லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து ரிஃபார்ம் பண்ணணும். சஞ்சீவ் சன்யால் மாதிரி இருக்கக்கூடிய வந்து எக்கனாமிக் எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இந்த கண்டெய்னர் வெசல் ஓன் பண்ணுறது, இல்லை வந்து ஷிப் பில்டிங் மாதிரி பண்ணுறது, இல்லை வார்ஷிப்பை பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய எக்கனாமிக் நம்ம சொல்கிறோம், இதை பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விவேக் தெப்ராய், சஞ்சீவ் சன்யால்லாம் ரீசெண்டாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அட்மிராலிட்டி ஆக்ட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க, இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இந்த ஆர்டிகல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹிந்துவில் இன்னைக்கு வந்து எடிட்டோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் லோக்சபாவோட செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இப்போ வந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறக்கான இது வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்டிகல் வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 326 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் வந்து எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கும் அசம்பிளிக்கும் கண்டக்ட் பண்ணுறது யாருக்கு நம்ம கொடுக்குறோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அந்த பவர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது எலெக்டர் யாரு,
அப்படின்னா ஓட்டர்ஸ் யார் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா, ஒன்று நம்ம என்ன எலிஜிபிலிட்டி கிரவுண்ட் வச்சிருக்கோம்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், இன்னொன்று இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் வந்து எந்த ஆக்ட் அதை வந்து பார்க்குது அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தான் பார்க்குது. அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்போல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும், இல்லை எப்போல்லாம் நீங்கள் ஓட்டிங் பண்ண முடியாது, அதெல்லாம் ஆர்பி ஆக்ட் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா எலக்டோரல் ரோல் ரிவிஷன் வந்து பண்ணலாம். ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணலாம், பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இயரில் எப்போ வேணால் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரல் ரோல் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் ரீசன்ஸ்க்காக வந்து பண்ணலாம். அப்போ இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, ஜூலையோட டேட்டை வந்து கட் ஆஃப் டேட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓட்டரை வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடியது ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் கிடையாது, லா கிடையாது, இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டரை வந்து ரிவ்யூ வந்து பண்ண போகுது. ஸோ இதுவுமே வந்து எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் இருக்கக்கூடிய மணி அண்ட் மசில் பவர்னு சொல்லக்கூடிய அதில் வந்து இது பண்ணலாம். இல்லைனா எலெக்ஷன் ரிலேட்டடான லாஸ்க்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எத்திக்ஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த எடிட்டோரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாட்டோ மெம்பர் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் மெம்பர்ஸோட நேஷனோட ஜிடிபியை வந்து நாட்டோ ஸ்பெண்டிங், டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து பண்ண போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ப்ரீவியஸாக இருந்த 2%க்கு அப்புறம் இப்போ 5% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பார்க்குறப்ப ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஒரு சிப்ரின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க தான் குளோபல் லெவலில் எந்தெந்த கண்ட்ரி வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் இந்தியா கூட நம்ம பார்க்குறோம். நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் பற்றிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ கோல்டு வார் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த கோல்டு வார் அப்போ 1988ல் அதான் ஹையஸ்ட்னு சொல்கிறோம் இப்போ வரைக்கும் நம்ம மிலிட்ரி ஸ்பெண்டிங் நடந்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025ல் வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் வார்னால, ஈவன் இந்தியா பாகிஸ்தான் கிரைசிஸ்னால, இஸ்ரேல் பாலஸ்தீன் கிரைசிஸ்னால அது நடந்திருக்குங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 1960ல் 6.1% ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி வந்து குளோபல் மிலிட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு வார் வந்து பீக்கில் முடியும் போது 3% அது குறைஞ்சிருக்குது. 1998ல் அது 2% போயிருக்குது. இப்போ 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா அது 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ இப்போ குளோபல் கான்ஃப்ளிக்ட் அதிகமானனால எல்லா கண்ட்ரியுமே மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூஎஸ். பிக்கஸ்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது யூஎஸ், சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, ஈவன் இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5க்குள்ள இருக்கிறதா வந்து டேட்டா வந்து சொல்லுது. அப்போ ப்ரெசென்ட் மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது $2.7 trillion வந்து நம்ம பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிஸ் சேர்ந்து. ஆனால் மொத்தம் ஒரு யூஎனோட பட்ஜெட்டே 1 இயருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $44 billion தான். ஈவன் நீங்கள் ஹியூமனிடேரியன் எய்டு, டெவலப்மெண்ட்டு, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம எவ்வளோ தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிலிட்ரியோட இந்த எக்ஸ்கலேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி கிரைசிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது. எல்லா சப்ஜெக்ட்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே வந்துருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.